ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிற ஒரு த்ரில்லர் எஃபெக்டான ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி தான். உலகமே உத்து நோக்கிட்டு இருக்கிற கடந்த 2 வாரமா உலகம் ஃபுல்லா பேசப்பட்டு இருக்கிற இந்த பிரெஞ்சு கவர்மெண்டோடைய எலெக்ஷனை பத்தி தான் ஒரு குவிக் இன்ஃபோ பைட் பார்க்க போறோம். அப்படி என்னதான் இந்த பிரெஞ்சோடைய எலெக்ஷன்ல நடக்குது? கிட்டத்தட்ட ஒரு லகான் படம் மாதிரி, இல்லை இப்ப நடந்த ஒரு வேர்ல்ட் கப் கிரிக்கெட் மாதிரி கடைசி நேரத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன், நிறைய சேஞ்சஸ் எல்லாம் எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் நடந்து உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த பிரெஞ்சோடைய எலெக்ஷன். அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸை பார்க்கலாம். இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ஒரு செமி பிரசிடென்ஷியல் கவர்மெண்ட். அதாவது பிரசிடென்ட் அண்ட் பிஎம் ரெண்டு பேரையுமே வந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் இப்போ இருக்கிறது இமானுவேல் மேக்ரன் அப்படின்றவர் தான் வந்து பிரசிடென்டா இருக்கிறாரு. கேப்ரியல்னு இருக்கிறவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். ரெண்டு பேருமே வந்து என்செம்பிள் பார்ட்டி அப்படின்ற ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான். அதாவது பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு பேருமே வந்து இந்த ஒரு பார்ட்டி சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். என்செம்பிள் பார்ட்டி தான் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டை லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரசிடென்டாகவும் பிரைம் மினிஸ்டராகவும். கடந்த ஜூன் மாதம் யூரோப்பியன் யூனியனுக்காக ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதாவது திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் தி பிரெஞ்சு கவர்மெண்ட், பட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம், யூரோப்பியன் யூனியனுக்கான கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ட்ரேட் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு எல்லா கண்ட்ரில இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் யூரோப்பியன் யூனியனுக்கான ஒரு எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் வந்து கடந்த மாதம் ஜூன் வந்து நடைபெற்றிருக்கு. அதில் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸும் கலந்துக்கிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து பிரான்ஸ்ல இருந்து ரைட் பார்ட்டியான ஒரு நேஷனல் ரேலி பார்ட்டி தான் வந்து ஃபுல் மெஜாரிட்டி வாங்கி ஜெயிச்சிருக்கு. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரனுக்கு ஒரு பெரிய ஷாக்கராக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து கம்ப்ளீட் மெஜாரிட்டி வந்து இந்த நேஷனல் ரேலிக்கான பார்ட்டி, தட் இஸ் அவங்க வந்து ஒரு ரைட் பார்ட்டி, அதாவது எது ரைட்டு எது லெஃப்ட் எது சென்டர் அப்படின்றதெல்லாம் நான் லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்பீச்சில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இமானுவேல் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கல, இமானுவேலுக்கான பார்ட்டி ஜெயிக்கல. பட் ஒரு ரைட் பார்ட்டி தான் வந்து இதில் ஜெயிச்சிருக்கு. அந்த பார்ட்டியோட நேம் வந்து நேஷனல் ரேலி. இந்த யூரோப்பியன் யூனியனுக்கான எலெக்ஷன் வந்து நத்திங் டு டூ வித் பிரெஞ்சு கவர்மெண்ட். பட் ஸ்டில் இமானுவேல் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, இமானுவேலோடைய கவர்மெண்ட் வந்து 2027 வரைக்கும் இருக்கு. பட் ஸ்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டு ஒரு ஸ்னாப் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறாரு. அதாவது 2027 வரைக்கும் இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அவருடைய பார்ட்டி மெஜாரிட்டியில் வரல யூரோப்பியன் எலெக்ஷனில், யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷன்லன்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டு இன்னொரு ஃப்ரெஷ் எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. நிறைய பேர் அவரோட பார்ட்டி சேர்ந்தவங்களே என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த நேரத்துல ஸ்டில் நம்மளுக்கு 2027 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, இந்த நேரத்துல இந்த எலெக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா கூட மேக்ரோன் என்ன பண்றாரு அப்படின்னா, கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டு, இல்லை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி திருப்பி ஃபுல் மெஜாரிட்டியோட நம்ம வருவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம இப்போ புதுசாக எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஒரு நல்ல மெஜாரிட்டியோட மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையோட திருப்பி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் அவரோட எண்ணம். அவரோட எண்ணம் தப்புன்னு சொல்ல முடியாது. பட் 2027 வரைக்கும் இருக்கும் பட்சத்தில் அவர் தேவையில்லாத இந்த ஒரு எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்றது தான் வந்து நிறைய பேர் அவரோட பார்ட்டியிலே சொல்றாங்க. எனிவே இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். இதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மேக்ரோன், அதாவது பிரசிடெண்ட்டாக இருக்கிற மேக்ரோன் வந்து மாற போகிறதில்ல. பிரைம் மினிஸ்டராக இருக்கிற கேப்ரியல் தான் மாறுவார். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பிரசிடெண்ட்டும் சரி பிரைம் மினிஸ்டருக்கும் சரி ரெண்டு ரெண்டு பேருக்குமே வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து தனித்தனியாக மக்கள்கிட்ட போய் எலெக்ஷனை வச்சு அதுக்கப்புறம் தான் பிரசிடெண்ட்டும் எலெக்ட் ஆவார், பிரைம் மினிஸ்டரும் எலெக்ட் ஆவார். பட் பிரசிடெண்ட் தான் வந்து கம்ப்ளீட் இந்த பிரைம் மினிஸ்டருக்கான கவர்மெண்ட்டை இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்போ நடக்கிற இந்த எலெக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். இதில் எந்த கட்சி ஜெயிச்சாலும் ஸ்டில் மேக்ரோன் தான் வந்து பிரசிடென்ட்டாக 2027 வரைக்கும் தொடருவார். பட் பிரைம் மினிஸ்டர் மட்டும் எந்த பார்ட்டி ஜெயிக்குதோ அந்த பார்ட்டியிலிருந்து வந்துடும். ஜூன் மாதம் 30 ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு மேக்ரான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இப்போ இதில் 3 மேஜர் பார்ட்டிஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ஃப்ரெஞ்சு எலெக்ஷனில் 3 மேஜர் பார்ட்டிஸ் வந்து பங்கெடுப்பாங்க. அது வந்து ஒரு லெஃப்ட் பார்ட்டி, ஒரு ரைட் பார்ட்டி, அப்புறம் ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. இந்த லெஃப்ட் பார்ட்டியோட பேர் வந்து நியூ பாப்புலர் ஃப்ரண்ட்.
சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, அதாவது அவங்க தான் இப்போ கவர்ன் பண்ணிட்டு இருக்க பார்ட்டி, அவங்க வந்து ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி. அது வந்து என்செம்பிள் அப்படின்ற பார்ட்டி, அதுதான் வந்து மெக்ரோனோட பார்ட்டி. இன்னொரு பார்ட்டி வந்து ஃபார் ரைட் பார்ட்டி, அவங்க தான் வந்து நேஷனல் ரேலி அப்படின்ற பார்ட்டி. இது வந்து ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி. ரொம்ப நாளா, தட் இஸ் வேர்ல்டு வார்க்கு அப்புறமே வந்து எப்பவுமே பிரெஞ்சு கவர்மெண்டோட எலெக்ஷன்ஸ்ல இந்த 3 பார்ட்டி தான் வந்து ப்ரிடாமினண்டா இருப்பாங்க. ஒரு லெஃப்ட், ரைட் அண்ட் சென்ட்ரிஸ்ட், இவங்க தான் வந்து ப்ரிடாமினண்டா இருப்பாங்க. ஸோ 30ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த 3 பார்ட்டியுமே வந்து இந்த எலெக்ஷன்ல பங்கேற்கிறாங்க. பட் ஜென்ரலா வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் உடைய எலெக்ஷன்ல வந்து 2 ரவுண்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய எலெக்ஷன் நார்ம்ஸ். இந்த 2 ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா பார்ட்டியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 50%க்கு 50%ஓ இல்ல 50%க்கு மேலேயோ யாராவது ஒரு பார்ட்டி எடுத்தாதான் அவங்கள வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிடும். எலெக்ஷனுடைய செகண்ட் ரவுண்டு வந்துடும். ஜென்ரலா வந்து கடந்த ரொம்ப வருஷமா வந்து யாருமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிக்கிறது இல்ல. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த ஒரு தனி பார்ட்டியும் வந்து 50% மெஜாரிட்டி வாங்குறது இல்ல. செகண்ட் ரவுண்டுக்கு தான் போவாங்க. ரவுண்ட் 2ல ரவுண்ட் 1 எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ரவுண்ட் 2ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்ல வந்த பார்ட்டிஸும், அதுக்கப்புறம் 12% ஓட் எடுத்த சில பார்ட்டிஸ் மட்டும் தான் வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த தடவை 30th அன்னைக்கு நடந்த எலெக்ஷன்ல என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன் நடந்தது இல்லையா? அந்த எலெக்ஷன்ல என்ன ஆச்சு அப்படின்னா, நேஷனல் ரேலி அப்படின்ற ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி தான் வந்து 33% ஆஃப் தி ஓட் ஜெயிச்சிருக்கு. அதாவது அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க. அவங்க 33% ஓட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்ற லெஃப்ட் பார்ட்டி வந்து 28% வாங்கியிருக்காங்க. அப்புறம் இப்போ ஆண்டுகிட்டு இருக்க சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, அதாவது என்செம்பிள் பார்ட்டி வந்து 21% தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட உல்டாவா வருது ரிசல்ட். இப்போ இருக்க கவர்னிங் பார்ட்டி வந்து தேர்ட் பிளேஸுக்கு தள்ளப்படுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஷாக்க வேவை வந்து கிரியேட் பண்ணுது. பட் நேஷனல் ரேலி வின் பண்ணா என்ன? ஏன் நேஷனல் ரேலி ஃப்ரண்ட்ல வரக்கூடாதா? இல்ல அவங்க ஜெயிக்க கூடாதா? அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். பட் ஜென்ரலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருமே இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நேஷனல் ரேலி 33% வாங்கின உடனே எல்லா முன்னிலை ஆக்டர்ஸும், ஃபுட்பால் பிளேயர்ஸ், எம்பாபேன்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருப்பாரு, எல்லா முன்னிலை ஆக்டர்ஸ், லீடிங் பொலிட்டீஷியன்ஸ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்ல இருக்க மத்த எல்லாருமே வந்து பயங்கரமா கதற ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நேஷனல் ரேலி வந்துச்சுன்னா நாங்க எல்லாம் ஊரை விட்டு போக வேண்டியதா இருக்கும். இது வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கோ இல்ல யூரோப்பியன் யூனியனுக்கோ இது வந்து ஒரு நல்ல விஷயமே இல்ல அப்படின்னு எல்லாருமே கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படி நேஷனல் ரேலி ஜெயிச்சா என்ன? ஸோ தோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் எலெக்ஷன்ல நேஷனல் ரேலி 33% தான் வாங்கியிருக்கு. 50% வாங்கினாதான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ எனிவே செகண்ட் ரவுண்டுக்கு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷனலா கத்தி கதறதுக்கு காரணம் என்ன? இவங்க நேஷனல் ரேலி வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பிரெஞ்சு கவர்மெண்ட்டே, பிரெஞ்சுன்ற ஒரு நாடே வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் என்ன? பிரெஞ்சு ரேலி வந்து ஜெயிச்சா என்ன? அப்படி என்ன தப்பு? ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரியை நோக்கி போகலாம். ஏன் எல்லாரும் இந்த நேஷனல் ரேலி அப்படின்ற பார்ட்டி, அதாவது இந்த ரைட் பார்ட்டி ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரியை நோக்கி பார்த்தாதான் வந்து இது வந்து நமக்கு புரியும். ஜென்ரலா வந்து ரைட் பார்ட்டி தான் வந்து வேர்ல்டு வார் 2க்கு காரணம். வேர்ல்டு வார் 2 பத்திலாம் நம்ம பார்க்க போறது இல்லை. பட் வேர்ல்டு வார் 2 காரணமே வந்து ரைட் பார்ட்டி தான் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. அதாவது யூரோப்பியன் யூனியன்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸும் நம்புது. லைக் வாட் அப்படின்னா, ஜெர்மன்ல ஹிட்லர் வந்து ஒரு ஃபார் ரைட் பார்ட்டியை சேர்ந்தவர். அதே மாதிரி முசோலினி வந்து ஒரு ஃபார் ரைட் பார்ட்டியை சேர்ந்தவர். அவங்க செஞ்சது கரெக்ட், தப்பு அப்படி எல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த வேர்ல்டு வார் 2 வர்றதுக்கு ரொம்ப காரணமா இருந்தாங்க. அண்ட் ஜென்ரலா வந்து இந்த ரைட் பார்ட்டி வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க கண்ட்ரி தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. மைனாரிட்டிஸை வந்து நம்ம வந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஜென்ரலா வந்து இந்த மைனாரிட்டி தான் வந்து நம்ம எல்லாம் வந்து நல்லா இருக்காததுக்கு காரணம். மைனாரிட்டிலாம் இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ஆன்டி குளோபலைசேஷனுக்கு டுவர்ட்ஸ் இருப்பாங்க. ரொம்ப ரேசிஸ்டா இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருப்பாங்க அண்ட் ஃபேசிசமா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபார் ரைட் பார்ட்டியோடைய குவாலிட்டிஸ். அதாவது ஹிட்லர், முசோலினி இந்த மாதிரியான லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஃபார் ரைட் லீடர்ஸ். இந்த வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆன பிறகு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா,
இந்த ஃபார் ரைட் பார்ட்டிஸ் தான் வந்து இந்த மாதிரியான வேர்ல்ட் வார் வர்றதுக்கும், இந்த ஹேட்ரடுக்கும், இந்த மைனாரிட்டீஸ்க்கு ஒரு ரொம்ப ரொம்ப த்ரெட்டா இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாம் தான் காரணம். ஸோ இனிமே ஃபியூச்சர்ல இந்த ஃபார் ரைட் பார்ட்டிஸ் வந்து எந்த கண்ட்ரிலயும் வரக்கூடாது. அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அவங்க அப்படி டிசைட் பண்ணாலும், ஃபார் ரைட் பார்ட்டிஸ் நெறைய இருந்துட்டு தான் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்ச் கவர்மெண்ட்ல பிரான்ஸ்ல வந்து நேஷனல் ஃப்ரண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி. இது யாரு அப்படின்னா, இப்போ நேஷனல் ரேலி அப்படின்ற பார்ட்டிய வந்து மெரைன் லெபன் அப்படின்னு ஒரு லேடி தான் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மெரைன் லெபன் என்ற லேடியோடைய அப்பா தான் வந்து இந்த நேஷனல் ஃப்ரண்ட்கான ரைட் பார்ட்டி. இவரு வந்து பிரெஞ்ச் கவர்மெண்ட்ட வந்து ரூல் பண்ணலனா கூட வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இந்த ஒரு ஒரு சில தொகுதியில இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த நேஷனல் ஃப்ரண்ட் அப்படின்ற ரைட் பார்ட்டி வந்து நிறைய தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச 1, 2 தொகுதியிலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூதர்கள் எல்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள வெளிய அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மைனாரிட்டீஸ், அதாவது முஸ்லிம்ஸ வந்து ரொம்ப ஒடுக்கியிருக்காங்க. மைனாரிட்டீஸ்க்கு ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. 1, 2 தொகுதியில ஜெயிச்சா கூட அவங்க இத தான் பண்ணியிருக்காங்க. இத மாதிரி தான் வந்து இந்த நேஷனல் ஃப்ரண்ட் ஆன ஒரு ரைட் பார்ட்டி த்ரூ அவுட் ஆஃப்டர் வேர்ல்ட் வார் ஃபுல்லா இப்படிதான் இருந்திருக்கு. 2010ல என்ன ஆகுதுன்னா, இந்த நேஷனல் ஃப்ரண்ட் பார்ட்டிய வந்து அவங்களுடைய பொண்ணு, அந்த அப்ப நடத்திட்டு இருந்தவருடைய பொண்ணு தான் வந்து மெரைன் லெபன். மெரைன் லெபன் அப்படின்றவங்க வந்து இந்த பார்ட்டிய எடுத்து அவங்க லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்க, அப்பாவுடைய சிந்தனை இதெல்லாம் வந்து இந்த பார்ட்டிய வந்து திருப்பி வந்து ரூலிங்க்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்டிய கம்ப்ளீட்டா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்ட்டிக்கு புது பேரும் குடுத்தாங்க. அதுதான் இந்த நேஷனல் ராலி. அவங்க நெறைய சீர்திருத்த கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நாங்க முன்னாடி மாதிரிலாம் இல்ல. நாங்க நெறைய மாறிட்டோம். எங்களோட பாலிசிஸ் எல்லாம் நெறைய மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட, இந்த நேஷனல் ராலி பார்ட்டிக்கான பிளட் வந்து ஒரு ரைட் பார்ட்டி தான். அவங்க வந்து ஸ்டில் ஒரு ரேசிஸ்ட்டா, ஒரு ஒரு ஃபாசிசமா தான் இருக்கிறாங்க. அப்படின்னு தான் மெஜாரிட்டி ஆஃப் தெம் நம்புறாங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து இப்ப இருக்கிற பிரான்ஸ்ல இருக்க ஒரு அன்ரெஸ்ட்ட யூஸ் பண்ணி, இப்ப நெறைய வந்து இன்டர்நேஷனலா நெறைய பேர் வந்து பிரான்ஸ்க்கு வராங்க. இந்த இமிகிரேஷன் தான் வந்து நம்பள வந்து ரொம்ப சீரழிக்குது. நம்பளுடைய வெல்த் எல்லாம் வந்து இந்த இமிகிரண்ட்ஸ தான் அழிக்கிறாங்க. அப்படின்னு நெறைய குரல் எல்லாம் குடுத்து, இப்ப இருக்கிற நேஷனல் ராலி, அதாவது மெரைன் லெபன் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இளைஞர்கள் மத்தியில, அதாவது இப்ப இருக்கிற யங் வோட்டர்ஸ் மத்தியில வந்து ரொம்ப ஃபேமஸா ஆயிடுறாங்க. வந்து கொஞ்சம் வயசானவங்க ஆர் கொஞ்சம் எல்டர் ஜெனரேஷன் எல்லாருமே வந்து ரைட் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டா தான் என்னைக்குமே இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து வேர்ல்ட் வார் 2 ஓட கான்சிக்வென்சஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. இப்ப இருக்க யங்கர் பிளட் வந்து இதெல்லாம் பார்க்காததுனால, அவங்க வந்து ஓரளவுக்கு இந்த ரைட் பார்ட்டிக்கு ஒரு ஃபேவரட்டிசமா வந்து இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இதுதான் காரணம். அவங்க வந்து இந்த இப்ப நடக்கிற இந்த 2024 ஜூன்ல நடந்த இந்த பிரெஞ்ச் கவர்மெண்ட்க்கான எலக்ஷன்ல ரைட் விங், நேஷனல் ராலியான ரைட் விங் கிட்டத்தட்ட 33% எடுத்து முன்னிலையில இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா, பிகாஸ் லாட் ஆஃப் யங் வோட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வோட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க 33% வாங்கின உடனே கிட்டத்தட்ட எல்லா இம்பார்ட்டன்ட் பீப்புளும் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டா கண்டிப்பா வந்து ஒரு ரைட் பார்ட்டி பிரெஞ்ச் கவர்மெண்ட்டை ரூல் பண்ணவே கூடாது அப்படின்னு நிறைய குரல் எழுப்பியிருக்காங்க. அண்ட் இப்பதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாம் இப்பதாங்க வருது. செகண்ட் ரவுண்ட் வரும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அப்படின்னா, நெறைய இடத்துல நம்ப வந்து கேண்டிடேட்ஸ வித்ட்ரா பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. லைக் வாட்? இப்போ செகண்ட் ரவுண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட்லயும் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 2 பிளேஸஸ் ஆர் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸஸ்ல இந்த 3 பார்ட்டி தான் இருக்கு. லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர் இந்த 3 பார்ட்டி தான் வந்து செகண்ட் ரவுண்ட்லயும் நெறைய இடத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து இந்த நேஷனல் ராலிக்கான பார்ட்டி வந்து 33% எடுத்திருக்கு. மிச்சம் 2 பார்ட்டி தான் வந்து மிச்ச ஓட்ஸ வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அதாவது லெஃப்ட் பார்ட்டியும், சென்டர் பார்ட்டியும் ஷேர் பண்ணியிருக்கு. அதனால கிட்டத்தட்ட 577 தொகுதி இருக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட்ல. கிட்டத்தட்ட 200 தொகுதியில என்ன பண்றாங்க, இந்த லெஃப்ட் பார்ட்டியும், இந்த சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியும் சேர்ந்து கலந்தாய்வு பண்ணி, அவங்க இந்த நேஷனல் ராலிக்கு இருக்கிற அகெயின்ஸ்டான ஓட்ட போலரைஸ் பண்ணி என்ன பண்றாங்க, சில இடத்துல இந்த சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி வித்ட்ரா பண்றாங்க. சில இடத்துல லெஃப்ட் பார்ட்டி வித்ட்ரா பண்றாங்க. ஸோ அப்ப வித்ட்ரா பண்ணிட்டா என்ன ஆகும்?
இந்த நேஷனல் ரேலிக்கு ஆப்போசிட்டா போற ஓட்டு எல்லாமே வந்து போலரைஸ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய அமைச்சு கிட்டத்தட்ட 200 தொகுதியில இந்த 2 பார்ட்டியும் ஒரு ஆள வித்ட்ரா பண்ணி, நேஷனல் ராலிக்கு இருக்கிற ஆப்போசிட் வோட் எல்லாத்தையுமே போலரைஸ் பண்ணி, அவங்க வந்து 2ண்ட் ரவுண்ட ஜெயிக்கிறாங்க. 2ண்ட் ரவுண்ட்லயும் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி ஜெயிக்கல. நேஷனல் பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு லெஃப்ட் பார்ட்டி தான் வந்து 2ண்ட் ரவுண்ட ஜெயிக்குது. ஸோ 2ண்ட் ரவுண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, மொத்த தொகுதி வந்து 577 தொகுதி. 2ண்ட் ரவுண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே உல்டா ஆகுது. நேஷனல் பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு லெஃப்ட் பார்ட்டி வந்து 182 சீட்ஸ் ஜெயிக்குது. சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி 2ண்ட் வருது, 168 சீட்ஸ் ஜெயிக்குது. அண்ட் ரைட் பார்ட்டியான நேஷனல் ராலி வந்து 143 சீட்ஸ் ஜெயித்து 3rd இடத்துக்கு தள்ளப்படுது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, நேச்சுரலா நடக்கல. ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு, ஒரு வியூகத்த அமைச்சு, கிட்டத்தட்ட நேஷனல் ராலிக்கு இருக்கிற ஆப்போசிட்டா நிக்கிற 2 கேண்டிடேட்ல 1 கேண்டிடேட்ட வித்ட்ரா பண்ண சொல்றாங்க. இப்படிதான் வந்து இந்த நேஷனல் பாப்புலர் ஃப்ரண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலியமா ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ட அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு கிட்டத்தட்ட பிரான்ஸ் ஃபுல்லாவே ஒரு கம்ப்ளீட் அன்ரெஸ்ட் இருக்கு. லேபர் யூனியன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக்குக்கு போறாங்க. அண்ட் நம்ம ஏர்போர்ட்ஸ்ல எல்லாமே வந்து நிறைய லேபர் யூனியன் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இந்த ரைட் பார்ட்டி என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு நேச்சுரல் விக்டரி கிடையாது. நீங்க வந்து ஒரு வியூகத்தை அமைச்சு விக்டரிய நோக்கி பயணம் பண்ணியிருக்கீங்க. அதோ லீகலா இது வந்து யாருமே வந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா கூட இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான விக்டரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லெஃப்ட் பார்ட்டி ஜெயிச்ச லெஃப்ட் பார்ட்டி வந்து பயங்கரமா கொண்டாடுது. தோத்த ரைட் பார்ட்டி வந்து ரொம்ப வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விக்டரி கிடையாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பிரான்ஸ் ஃபுல்லாவே போராடுது. இப்ப இந்த லெஃப்ட் பார்ட்டி ஜெயிச்ச பிறகு இமானுவேல் என்ன பண்ணணும், அவரு வந்து பிரைம் மினிஸ்டரை அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் அவரால் பிரைம் மினிஸ்டரை அனௌன்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து பிரைம் மினிஸ்டரை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று அது கொலிஷன் கவர்மெண்ட்டாக இருக்கணும். அதாவது இந்த லெஃப்ட் பார்ட்டியும் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தணும். இல்ல அப்படின்னா வந்து இந்த லெஃப்ட் பார்ட்டியே வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு விடணும். அப்படி விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பிரசிடென்ட் ஒரு பார்ட்டியில இருந்தும் பிரைம் மினிஸ்டர் இன்னொரு பார்ட்டியில இருந்தும் இருப்பாங்க. விச் அகெயின் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் மாதிரி தான். பட் ஆனா வந்து இவங்களோட கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். பிரைம் மினிஸ்டரோட கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். பிரசிடென்ட்டோட கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கும். கண்ட்ரி வந்து ஒரு ஃபார்வர்ட் மார்ச்சை நோக்கி போகாது அப்படின்றத அவர் நம்புறாரு. இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் பட்சத்துல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒலிம்பிக்ஸும் இன்னும் ஃபியூ வீக்ஸ்ல வந்து ஒலிம்பிக்ஸும் பிரான்ஸ்ல நடக்க போகுது. ஸோ மேக்ரான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இப்போ இந்த கன்ஃபியூஷனுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் அப்படியே வந்து நீடிக்கட்டும். இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ண வேண்டாம். ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் இப்போ இருக்கிறது அப்படியே ஸ்டேட்டஸ் கோவா போகட்டும். ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதும் நம்ம வந்து எல்லாரும் கலந்து பேசி ஒரு பிரைம் மினிஸ்டரை அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு எல்லாரும் பொறுமையா இருந்தாலும் இந்த ஜெயிச்ச நேஷனல் பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு லெஃப்ட் பார்ட்டி வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நாங்க யாரோடையும் கொலிஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது, நாங்க தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருப்போம் அப்படின்னுட்டு ஆல்ரெடி ஒரு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி ரைட் பார்ட்டி வந்து நீங்க வந்து கரெக்டா ஜெயிக்கல, ப்ராப்பரா வந்து நீங்க வந்து ஜெயிச்சு ஓட்டு வாங்கல அப்படின்ட்டு ஆல்ரெடி வந்து நாடு ஃபுல்லா வந்து நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெக்ரான் வந்து நம்ம எப்படியாவது மெஜாரிட்டியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்ச இந்த எலெக்ஷன் ஒரு கம்ப்ளீட் கயஸ், கம்ப்ளீட் கன்ஃபியூஷன் அவருக்கும் சரி, அவரோட பார்ட்டிக்கும் சரி, அவரோட கண்ட்ரிக்கும் சரி. இது ஒரு கம்ப்ளீட் கன்ஃபியூஷனை கொண்டு வந்துருச்சு. இப்போதைக்கு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் இது இது இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டே நீடிக்கட்டும்னு போனா கூட ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுலே என்னென்ன கன்ஃபியூஷன் வரும், யாருக்குள்ள யாரு வந்து சண்டை போட்டுக்குவாங்க, அங்க இருக்க லேபர் யூனியன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நூடுல் சிக்கல் மாதிரி ஆயிடுச்சுங்க. மேக்ரோன் எடுத்த இந்த ஒரு திருப்பி வந்து ஒரு ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் கொண்டு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு இப்போ உலகத்தை சார்ந்த பல லீடர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தோ யூரோப்பியன் யூனியன்ல வந்து அவங்க ஜெயிக்கலனா கூட 2027 வரைக்கும் அவருடைய கவர்மெண்ட் இருக்கு. அவரே வந்து எக்ஸிஸ்டிங்கா போயிருந்திருக்கலாம். அவர் என்னதான் வந்து ஒரு நல்லெண்ணத்துல இந்த எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு மறுபடியும் ஒரு விக்டரி, தம்பிங் விக்டரியில நம்ம வந்து ரூலிங் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட இப்போ வந்து டோட்டலா ஆப்போசிட்டா ஆகி ஒரு டோட்டல் அட்டர் கன்ஃபியூஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட் வந்திருக்குன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இந்த ஒரு பொலிட்டிக்கல் கயஸ்ல
ஒலிம்பிக்ஸா அவங்க நடத்த முடியுமா? முடியாதா? என்னலாம் பிரச்சனை வரும் ஒலிம்பிக்ஸ்ல? இதுவும் அடுத்த பேச்சுல இருக்கு. இதுதாங்க உலகமே உற்று நோக்கிட்டு இருக்க இந்த பிரெஞ்ச் எலக்ஷனுக்கான ஒரு குவிக் இன்ஃபோ பைட். இது கொஞ்சம் குவிக்கா இல்லன்னு எனக்கே தெரியும். ஏன்னா, பிகாஸ் இதுல வந்து நெறைய ஹிஸ்டரி சொல்ல வேண்டியதா இருந்தது. நெறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதா இருந்தது. ஸோ இது ஒரு லாங் போஸ்ட் தான். பட் ஜென்ரலா எல்லா உலகமே ரொம்ப பார்த்துட்டு இருந்த ஒரு பிரெஞ்ச் கவர்ன்மெண்ட்க்கான எலக்ஷன். அண்ட் இது நாள் வரைக்கும் நடக்காத நெறைய விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இது எல்லாம் வந்து இந்த இந்த எலக்ஷன்ல நடந்திருக்கு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜினா, சப்போஸ் தமிழ்நாட்ல பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே 3 பேரும் வந்து தமிழ்நாட்ல நிக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு. ஸோ 2ண்ட் ரவுண்ட்ல இவங்க 3 பேரும் வராங்க. தமிழ்நாட்ல அப்படின்னா, பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு மெஜாரிட்டி வாங்கும் அப்படின்னு தெரியும் பட்சத்துல, ஒரு தொகுதியிலயும் எய்தர் டிஎம்கே கேண்டிடேட் ஆர் ஏடிஎம்கே கேண்டிடேட் வித்ட்ரா பண்ணா என்ன நடக்கும்? பிஜேபிக்கு போடுற ஆப்போசிட் ஓட்டு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு வரும். அந்த மாதிரி ஒரு வியூகத்த தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அன்நேச்சுரல் அப்படின்னு சொல்லி நேஷனல் ராலி வந்து சொல்றது. அது வந்து கரெக்ட் தான். ஸோ இது வந்து கரெக்ட்டா? தப்பா? இது அடுத்தது எப்படி போகப்போது? அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பாய். மறுபடியும் இன்னொரு குவிக் இன்ஃபோ பைட்ல பார்க்கலாம். நிஜமாலுமே அடுத்தது ஒரு குவிக் இன்ஃபோ பைட்டா தான் இருக்கும்.